எஸ்டேட்டை பார்த்தா சமத்துவபுரத்தை உருவாக்குனதா நாங்க ரொம்ப நாளா சொல்லுவோம். அது இயல்பாவே. நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோம். லட்சக்கணக்குல குடுப்போங்கிறாங்க. இங்க என்னன்னா, ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்கள எங்க எடுத்துட்டு எங்க போறீங்க? ஆண்டு முழுக்க தேவை இருக்கிற ஒண்ணுதானே தேயிலை, காஃபி எல்லாம். தேயிலை, காஃபின்னு தானே இருக்கு. மக்களுக்கு வேலை குடுத்ததாவும் இருக்கும். அந்த இடத்த பயன்படுத்தினதாவும் இருக்கும். அங்க ஆர்கானிக் டீன்னு ஒண்ணு இருக்கு சார் ஊத்துல. அந்த அந்த நிலமே ஆர்கானிக் தான் அது. அங்க வந்து செயற்கை உரம்ங்கிறது ஒண்ணு போட்டதே இல்ல. உலகம் முழுக்க அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அரசு ஏற்று நடத்துறதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்துலயுமே சாதக பாதகம் இருக்கத்தானே செய்யும். என் பார்வையில நான் அரசும் அல்ல, அது மாதிரி அரசு அலுவலராகவும் இல்ல. அந்த அரசோட இணைந்து ஏதாவது நேரடியாக ஏதாவது சராசரி மனிதர்களுக்கும் அரசுக்குமான உறவை தாண்டி எனக்கு தனிப்பட்ட முறையில அரசு நிர்வாகத்தோட இது தொடரவில்லை. ஆனா வெளியில இருந்து ஒரு ஒரு நமக்கு இருக்கிற அனுபவத்துல ஒண்ணு பார்ப்போம் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா அரசுக்கு லாபம் என்ன நட்டம் என்ன அப்படின்னா, லாபம் அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு எஸ்டேட்டை உருவாக்கணும் அரசு அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 2000 3000 கோடியாவது குறைஞ்சது ஆகும். ஒரு 1000 ஏக்கர் வனம், அந்த வனத்துல போய் கை வச்சு வேலை பார்க்கறது. இன்னொன்னு இன்னைக்கு நிலைமைக்கு எந்த வனத்தையும் அரசு கை வைக்கிற இடத்துல இல்ல. ஏன்னா வனம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது. ஸோ குடியிருப்புக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக, விமான நிலைய விரிவாக்கம் அல்லது போக்குவரத்து அல்லது சாலை, துறைமுகம், இப்படி நிறைய காரணத்திற்காக ஒரு பக்கம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்போ கை வைக்க முடியாத காடு அப்படிங்கும் போது இது மாதிரி மாஞ்சோலை மாதிரி காடுகள் எல்லாம் கை வைக்க முடியாத காடுனால தொடமாட்டாங்க. ஒருவேளை இப்படி ஒரு காட்டுக்குள்ள போய் ஒரு 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 தேயிலை தோட்டமோ அல்லது ஏதோ ஒரு தோட்டத்தையோ ஒரு ஒரு ஊருக்காக ஒரு குடியிருப்புக்காக உருவாக்கணும்னா குறைந்தது அது பெரும் செலவாகும். கோடிக்கணக்கான ரூபாய் ஆகும். ஆனா இப்போ நிலைமைக்கு மாஞ்சோலையை தொட்டோம்னா அது எல்லாமே அங்க இருக்கு. ஒரு காடு இருக்கு, தேயிலை தோட்டம் இருக்கு, தேயிலை தொழிற்சாலை இருக்கு, மக்கள் தங்கி இருக்கிற குடியிருப்பு இருக்கு, மக்களுக்கான கேண்டீன் இருக்கு, மக்களுக்கான பள்ளிக்கூடம், குழந்தைகள் தங்குறதுக்கான பால்வாடி, வழிபாட்டு தடங்கள், தபால் நிலையம் இருக்கு, கூட்டுறவு பண்டகசாலை இருக்குது, அரசு அதாவது அதிகாரிகளுக்கான குடியிருப்பு இருக்கு, காவல் நிலையம் இருக்கு, மூதாதையர்களுடைய கல்லறை இருக்கு. இப்படி எல்லாத்துக்குமே அங்க அங்க இருக்கு. போய் எதையும் புதிதாக உருவாக்க வேண்டாம். இப்ப அரசு ஒரு புதுசா இப்ப ஒரு சமத்துவபுரமே எடுத்துக்கோமே. எஸ்டேட்டை பார்த்தா சமத்துவபுரத்தை உருவாக்குனதா நாங்க ரொம்ப நாளா சொல்லுவோம். அது இயல்பாவே. ஏன்னா எங்க எஸ்டேட்டை பார்த்தா ஏன்னா எங்க எஸ்டேட் ஒரு சமத்துவபுரம். அங்க இல்லாத சாதி கிடையாது. பிராமணர் மாதிரி ஒரு சில சாதிகள் இல்ல. குறிப்பா இல்லையே ஒழிய பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சாதியில பார்த்தோம்னா பெரும்பாலான சாதி அங்க இருக்கும். அதிக எண்ணிக்கையில வந்து பட்டியலின மக்கள் இருப்பாங்களே ஒழிய பட்டியலின மக்கள் உள்ள பெரும்பகுதியா இருக்கக்கூடிய மக்கள் 3 பிரிவினரும் அங்க இருப்பாங்க. அது தாண்டி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியில எண்ணிக்கை நிறைய இல்லை, ஆனா எண்ணிக்கையில இருக்காங்க அங்க. அதே மாதிரி கேரளால இருந்து இருந்த மக்களும் எண்ணிக்கையில ஒரு பெரிய கணிசமான இருப்பாங்க. இப்போ நாங்கள் பொண்ணு எடுக்கிறது, திருமணம் செய்வது, குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது, இப்படி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்க சாதிங்கிற பிரச்சனையே எங்களுக்கு ஊடல இல்லை, மதம்ங்கிற பிரச்சனையே ஊடல இல்லை. ஆனா மதம் இருக்கும், சாதியும் இருக்கும். சோ எங்களை பார்த்துதான் சமத்துவபுரத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு கூட நாங்க சொல்லுவோம் பெருமையா. சோ இந்த சமத்துவபுரம் ஒண்ணு கட்டுறதா இருந்தா கூட அங்க வந்து ஒரு தண்ணி குழாய் வைக்கணும், ஒரு கடை வைக்கணும், அந்த 100 வீடு இப்போதைக்கு ஒரு 100 வீடு வைக்கிறாங்க எல்லா சாதியும் பிரதிநிதித்துவப்படுத்துற மாதிரி. அதுல வீடு எங்க வைக்கணும், அதுக்கான கடைகள்ல இருந்து தேவைகள் என்னென்ன அத்தியாவசிய தேவைகள், கழிப்பறையில இருந்து எல்லாமே புதிதாக போய் கண்டுபிடிக்கணும், உருவாக்கணும். எஸ்டேட் அப்படி இல்ல. ஆங்கிலத்துல கேக் வாக் அப்படிம்பாங்க. ரொம்ப அப்படியே ஒரு ஒரு இதுல நடக்கிற மாதிரி ஒரு இதுல பண்ற மாதிரி எல்லாம் அப்படியே இருக்கேங்க. அரசுகள் எந்த அரசுவா இருந்தாலும் என்ன சொல்றாங்க, நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், வேலை வாய்ப்பை அதிகப்படுத்துவோம், லட்சக்கணக்கில் கொடுப்போங்கிறாங்க. இங்க என்னன்னா ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களை எங்க எடுத்துட்டு எங்க போறீங்க? அவங்களுக்கு மாற்று வேலை கொடுக்குறீங்களா? அரசு இது வரைக்கும் எதுவுமே அறிவிக்கல இல்லையா? அரசுக்கு பொறுப்பு இருக்கு. நானா போய் நானா தேடி நானா பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனா அரசு என்ன அறிவிக்குது? அரசு என்பது எல்லாருக்கும் அரசு வேலை கொடுப்பதல்ல.
புதிதாக தொழில் நிறுவனங்களை உருவாக்குறதும் அரசு பங்கு தான். இப்போ ஒரு தனியார் நிறுவனத்தை கொண்டு வர்றதும், வெளிநாட்டுக்கு போறதும், வெளி மாநிலங்களுக்கு போறதும், புதிய புதிய முதலீடுகளை ஒரு ஒரு மாநிலத்துக்கு கொண்டு வர்றதுமே தொழில் மேம்பாடு தான் அது. அப்போ தேயிலை மாதிரி ஆண்டு முழுமைக்கும் தேவை இருக்கிற, உலகம் முழுக்க தேவைப்படுகிற ஒரு பண்டம் இருக்கு இல்லையா? அப்படி எல்லா பண்டமும் கிடைக்காது. மக்களுக்கு பிடித்தமான நிறைய விஷயம் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். கோடை காலத்துக்கு அதிகமா தேவைப்படுறது குளிர்காலத்துக்கு தேவைப்படாது. அது இலையுறு காலத்துக்கு தேவைப்படாது. இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். ஆண்டு முழுக்க தேவைப்படுற பொருள் ரொம்ப சொற்பம் தான். அரிசி மாதிரி, தேநீர் மாதிரி, மழையிலையும் தேநீர் குடிப்போம், வெயிலையும் தேநீர் குடிப்போம். இது இது மழைக்கான பண்டம், வெயிலுக்கான பண்டம்னு இல்ல. இது ஆண்டு முழுமைக்குமான பண்டங்கள் தான். எந்த நிகழ்வா இருந்தாலும் ஒரு தேநீருக்கான இடம் அதுல இருக்கும். ஒரு பார்ட்டின்னு எடுத்துக்கிட்டா அதுல கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அப்ப இது அரசுக்கு ஒரு லட்டு மாதிரி அப்படியே கிடைக்குது. அது அப்படியே எடுக்கலாமே. சின்னதா பழுது மட்டும் பார்க்கணும் நிச்சயமா. ஏன்னா எந்த இதுவா இருந்தாலும் பழுது பார்த்து செய்யக்கூடியதுதான். அரசு நிறுவனத்தை கொண்டு வந்து பழுது பார்க்கறது, அது அந்த அந்த சின்ன செலவை போட்டுட்டோம்னா தொழிலாளி வேலை பார்க்கறதுக்கு தயாரா இருக்காங்க, இடம் எல்லாமே இருக்குது, அது அப்படியே எடுத்துட்டு போகலாம். வேலையும் கொடுத்த மாதிரி இருக்கும் அரசுக்கு, வருமானமும் கிடைக்கும், நட்டத்துல நிச்சயமா போகாது. என் பார்வையில நட்டம் அப்படின்னா அரசு என்ன பார்க்கும்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களை நிறைய தனியாருக்கு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப துப்புரவு பணி எடுத்துக்கோமே, ஒரு காலத்துல அரசு கிட்ட இருந்தது. இன்னைக்கு அதை நகரப்புறத்துக்குள்ள கான்ட்ராக்ட் கூட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள்னு மாறிடுச்சு. தண்ணீர் கொடுக்கறது இருக்கு இல்லையா, குடியிருப்புக்கு குடிநீர் கொடுக்கறதெல்லாம் கூட தனியார் கைக்கு போயிடுச்சு. இப்படி நிறைய இது அரசு தன் கட்டுப்பாட்டுல இல்லாம தனியார் மூலமாக கொடுத்து, தனியார் மூலமாக இப்ப சாலை விரிவாக்கமே கூட பாருங்க, தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டு தனியார்ல இருந்து எடுத்து அப்படிதான் நடக்குது. போக்குவரத்து பாருங்களேன், அரசு பேருந்தை தவிர்த்து தனியார் பேருந்து நிறைய தனியார்கிட்ட போயிருச்சு. இப்படி நிறைய இருக்கு. அரசு நுழையாத நிறைய இருக்கு. இப்ப செல்போன் மாதிரியான தகவல் தொழில்நுட்ப ஏரியாக்குள்ள அரசு நுழையவே இல்லை. அப்படி எல்லாம் கூட இருக்கும். முழுக்க முழுக்க தனியார் போல வச்சுற இடமா மாறிடுச்சு. பிஎஸ்என்எல் இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லை. என்கிட்ட ஏற்கனவே இருக்கிற பொறுப்பையே நான் பார்க்க விரும்பல, இதுல கூடுதலா எதுக்கு எனக்கு சுமை அப்படின்னு பாக்குறது மட்டும்தான் அரசுக்கு பார்வையில, என் பார்வையில சுமையா தெரியும். மற்றபடி அரசுக்கு இது மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடியதுதான் சார். இது வெறும் இதா சொல்ல நான் இவ்வளவு சொல்றேன். ஏன்னா அவ்வளவு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு, அதை எப்படிங்க இது இந்த 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 சீசனுக்கு சீசன் மாறுது இருக்கு இல்லையா, அப்படி இல்லை. இது ஆண்டு முழுக்க தேவை இருக்கிற ஒண்ணுதானே தேயிலை காஃபி எல்லாம். தேயிலை காஃபி தானே இருக்கு. மக்களுக்கு வேலை கொடுத்ததாகவும் இருக்கும், அந்த இடத்த பயன்படுத்தினதாகவும் இருக்கும். இன்னொன்னு, திடுதுப்புன்னு ஒரே நாள்ல இந்த எஸ்டேட்டை உருவாக்கிடல. அதுக்கு நாட்கணக்கில் ஆள் தேவைப்பட்டிருக்கும். செத்து போனவங்க இருந்திருப்பாங்க, காய்கால் இழந்தவங்க இருந்திருப்பாங்க, குளிர்ல இதானவங்க இருந்திருப்பாங்க, இது பாதிப்புக்குள்ளானவங்க, இப்படி நிறைய பேரை முதலீடு ஆக்கி ரத்தத்தையும் சதையையும் உசுரையும் உடல் உறுப்புகளையும் கொடுத்துதான் இந்த இடத்த கண்டிப்பா உருவாக்கி இருப்பாங்க. நிச்சயமா அப்படிதான் இருந்திருக்க முடியும். ஒரே நாள்ல இல்ல. இப்ப இன்னைக்கு 7, 8, 24 முடிஞ்சிச்சு இத காடு அப்படின்னு சொல்ற மாதிரி, ஜி பூம்பான்னு போட்டு ஒரே நாள்ல பண்ற மாதிரி அல்ல இந்த காடை உருவாக்கணும். அவ்வளவு மெனக்கெட்டு பண்ணினோம். அதனால அதை வைக்கணுமாங்கிறதுக்காக சொல்லல. அது லாபம் குளிக்கக்கூடிய ஒரு இடம் தானே. இப்ப வெளியேற்றப்பட்டாச்சு மக்கள், என்ன வேலை? அரசு நீ பாட்டுக்கு போ, வேலையை நீ தேடிக்கோன்னு எல்லா வேலைக்கும் சொல்ல முடியாது. எல்லாரும் இப்ப எல்லாருமே அரசு கிட்ட போய் எனக்கு வேலை இல்ல, நாங்க இத மாதிரி ஒரு தனியார், அப்படி இல்லை. இது அரசு அங்கீகரிச்சுதான் அங்க இருந்திருக்கோம். அரசு உத்தரவாதம் செய்யுது எங்களை. அங்க தங்கும்போது ரேஷன் கார்டை கொடுத்துருக்காங்க, ஆதார் கார்டு கொடுத்துருக்காங்க, பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே அது. 1947 கட்டியாச்சு. எங்க 4 முக்குல நாங்க பிறந்த ஊர்ல மாஞ்சோலியில அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடியே அங்க பள்ளிக்கூடம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தானே அங்க இருந்திருக்கு. அப்ப அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கிற வரைக்கும் எப்போ, நான் சொல்றது 60-70 ஆண்டுக்கு முன்னாடி. அப்போ அவ்வளவு உத்தரவாதம் அப்ப இருந்தே செஞ்ச ஊர் தானே இது. நாங்க திடீர்னு போய் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு திடீர்னு போய் அத்துமீறி உட்கார்ந்துடல. நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா மலைப்பகுதியிலேயே வால்பாறை அல்லது மீத தேயிலை தோட்டத்துக்காக சொல்றேன், தனியார்கள் சிறு முதலாளி பெருமுதலாளி எல்லாம் ஆக்கிரமிப்பு செஞ்சு ஏக்கர் கணக்குல இடத்த வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறதா நிறைய மலைப்பகுதி. அங்கெல்லாம் அரசு கை கூட வைக்க மாட்டேங்க. அது 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 ஒரு தவறை இன்னொரு தவறாக
சாட்சியமாக்கி நான் கொடுக்க சொல்லல, அப்படி சொல்லல. எஸ்டேட்ல ஒரு தொழிலாளி ஆக்கிரமிப்பு செய்து சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டாருன்னு எங்கேயாவது பாருங்களேன். கம்பெனி கட்டி கொடுத்த கோட்டாஸை தவிர வேற எங்கேயும் இருக்காதுங்க. வேற தனியாருக்கு சொந்தமான, தொழிலாளிக்கு சொந்தமான ஒரு இடம் கூட எங்கேயும் ஒரு சின்ன குடியிருப்போ ஒரு கட்டிடமோ கூட இருக்காது. கம்பெனி கிட்ட அனுமதி இல்லாம எதுவும் அங்க கட்டினது இல்லை. மீதி எல்லா எஸ்டேட் பகுதியிலும் பாருங்க, தொழிலாளி ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டியிருப்பாங்க. அது அங்கீகரிக்கப்படுது. அப்போ மறைமுகமாக ஆக்கிரமிப்பு செய்திருந்தால் நாங்க விட்டுருவோம். நீ சட்டத்தை பின்பற்றிருக்க, சட்டத்தை ஃபாலோ பண்ணிருக்க, சட்ட வழியை நீ வந்து கையாண்டிருக்க, அதனால உனக்கு தண்டனைன்னா அப்படித்தானே தருது. சிறுமலை மாதிரி சின்ன மலையில ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க, கொடைக்கானல்ல ஆக்கிரமிப்பு நடக்குது, அல்லது பணம் கொடுத்து இடத்த வாங்குறாங்க. அதெல்லாம் இங்க அங்கீகரிக்கப்படும் போது நேர் எதிரா சட்டத்திற்கு உட்பட்டு அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட குடியிருப்பை தாண்டி நான் வேற எதுவுமே பண்ணதில்லை. காய்கறி தோட்டம் வச்சிருக்கோம். அது காய்கறி தோட்டம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ளது. அது அது தோட்டத்தை அல்லது நிலத்தை அழிப்பதாக திருப்பி பயிரிடலைன்னா ஒண்ணு இல்லாம போகும், அவ்வளவுதான். அது கட்டடம் இல்லை. அப்படி ஆக்கிரமிப்பு செய்யாம சட்டத்துக்கு பின்பற்றி இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் கூட விதிவிலக்கா கூட அங்க தொடல. ஏன் எஸ்டேட்ல இருந்து எங்களை வெளியேற்றினா எங்களுக்கு என்ன அச்சம்னா, கம்பெனிய அந்த நிபந்தனை போடுறாங்கன்னா குடியிருப்பை காலி செய்து விட்டு போங்கிறான். குடியிருப்பை காலி செய்துட்டா எங்களால அங்க குடியிருக்க முடியாது. ஏன்னா எங்களுக்கு வேற வீடு இல்லை. அந்த இடத்துக்குள்ளே சொல்றேன், அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஒரு 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 கட்டடம் கிடையாது தங்குறதுக்கு. எல்லாமே கம்பெனி பேர்ல தான் இருக்கும். சோ ஆக்கிரமிப்புலாம் இல்லை. அதனால அரசுக்கு இது பெரிய வருவாய் ஈட்டக்கூடியதுதான். மனசு இருக்கணும். அதிகாரிகள் என்னவா பாக்குறாங்கிறது இருக்கு. அதிகாரிகள் இது என்னவா அணுகுறாங்கிறது இருக்கு. இவ்வளவு பேருடைய வாழ்க்கை, இத்தனை மக்களுடைய எதிர்காலம்னு பார்த்தாங்கன்னா சட்டத்துக்கு புறம்பான செயலை செய்யல. அப்படித்தானே? இது ஒரு இல்லீகல் பிசினஸ் இல்ல, சட்டத்துக்கு உட்பட்ட, சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தொழில். என்ன அந்த ஆங்கிலத்துல வாய்ஸ்லெஸ் பீப்புள்னு சொல்லுவாங்க, குரலற்ற மக்கள், விளிம்பு நிலை மக்கள் தான். அவர்களுக்கு பேசுறதுக்கும் கதறி கூக்குரல் போட்டா கூட கேட்காது. அந்த இடத்துல இருக்கிறதுனால அரசுக்கு போய் சேர மாட்டேங்குது. அரசு இதை இந்த மாதிரி இடத்துல எல்லாம், இது மக்கள் நல்ல அரசு இல்லையா, அவங்க வந்து கொஞ்சம் செவி கொடுத்து இந்த மாதிரி இடத்துல கேட்காதது சேர்த்து கேட்கணும். எப்படி இடஒதுக்கீடு என்பது சமமாக பாக்குறது, சமூக நீதி தானே இந்த நம்ம தமிழ்நாடு அரசு, குறிப்பா திமுகவினுடைய இந்த திராவிட மாடல் அரசுக்கே பாத்தீங்கன்னா சமூக நீதி அரசு. இது எல்லாருக்கும் சமம், எல்லாருக்குமான வாய்ப்பை உருவாக்கி தருவது. அதனாலதான் இடஒதுக்கீடு மாதிரி திட்டங்களை கண்டிப்பா கராராக அமல்படுத்துற மாதிரி தேயிலை தோட்ட மக்களையும் கரிசனத்தோட பார்க்க. எப்படி குறவர் மக்களை போய் பார்த்தாங்க, அது உடனே தமிழ்நாடு முழுக்க செய்தியாச்சு இல்ல, அப்படித்தானே ஆச்சு. என்ன ஏதுன்னு குறைஞ்சபட்சம் உள்ளூர் அமைச்சர் கூட, அதிகாரிகள் கூட வந்து பார்க்காத போது நீங்க எக்கேட கெட்டு போங்கன்னு சொல்லிட முடியாதுல்ல. இன்னைக்கு எனக்கு நடக்கிறதா நாளைக்கு இன்னொரு உங்களுக்கு, எனக்கு நீங்க வரலன்னா நான் நாளைக்கு உங்களுக்கு வரமாட்டேங்கிறதா. சோ இது வீம்புக்கு எனக்கு நீங்க வந்தாதான் நான், அப்படி அல்ல. ஒண்ணு ஒண்ணாதானே தொட்டு 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 வரும். எல்லாத்துக்கும் அதுதான். இப்ப எங்க தொழிலுக்கு இதுன்னா நாளைக்கு மீனவருக்கு, நாளை கழிச்சு ஆசிரியருக்கு, நாளை கழிச்சு இப்படிதான் ஒவ்வொன்னா இது பண்ண முடியாது இல்லையா. இன்னொன்னு எங்களுக்கு வெளி உலகம் தொடர்பே இல்லை. எங்க ஊர்ல இருந்து 60% படிச்சுட்டாங்க இன்னைக்கு. குறைந்தபட்சம் 60 விழுக்காடு பேர் படிச்சுட்டோங்கிறதுக்காக 60 விழுக்காடு பேரும் ஏதோ ஒரு வகையில சமூக ஊடகத்துல இயங்க முடியுமான்னா முடியல. அன்றாடம் காட்சி தானே. அங்கிருந்து தேயிலை தோட்டத்தை ஒப்பிடும் போது கொஞ்சம் நல்ல வாழ்வை அப்படிங்கிற ஒழிய, ஆகா ஓகோன்னு இருக்கக்கூடிய தலைமுறைக்குமான வாழ்வு இல்லை இல்லையா, யாருக்கும் இருக்கும். அவங்களை ஒப்பிடும் போது கொஞ்சம் அந்த ஒப்பீட்டுல கொஞ்சம் இருக்குமே ஒழிய, நகர வாழ்வில் உள்ள ஏற்கனவே உள்ளவங்களோட ஒப்பிட்டா இருக்காது. ஒரு 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 ஏற்ற இருக்கானா இல்ல. அதனால அரசுக்கு இதை ஏற்ற இடத்துல முழுக்க முழுக்க எனக்கு தெரிந்து, எனக்கு பெரிய வியாபாரமோ வர்த்தகமோ எல்லாம் தெரியாது. அந்த ஊரு தெரிஞ்சதை வச்சு சொல்றேன். அதுல குடைக்கக்கூடிய விலையை வச்சு சொல்றேன். விளைகிற இதை கொடுத்து, அங்க ஆர்கானிக் டீன்னு ஒன்று இருக்கு சார் ஊத்துல. அந்த அந்த நிலமே ஆர்கானிக் தான். அது அங்க வந்து செயற்கை உரம்ங்கிறது ஒண்ணு போட்டதே இல்லை. உலகம் முழுக்க அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்கானிக் டீ, ஊத்து ஆர்கானிக் டீ. எப்போ 40 ஆண்டுக்கு முன்னாடி 80கள்லயே ஆர்கானிக் போட்டாச்சு. அதற்காக 88ல ஊத்துல ஒரு ஆர்கானிக் தொழிற்சாலையை உருவாக்குனாங்க. தனி, சும்மா இல்ல. இப்ப வந்து ஒரு ஒரு அசைவ கடையில போய் சைவம் சாப்பிடலாம், ஆனா அதுக்காக கரண்டியை மாத்த மாட்டாங்க. சைவத்துக்கு போடுறதுக்காக தனி கரண்டி எல்லாம் அங்க இருக்காது. அசைவத்துக்கு அந்த ஆம்லெட்டை மாத்தி போடுற அதே கரண்டி தான் தோசையும். எஸ்டேட்ல அப்படி இல்ல. ஆர்கானிக்னா அந்த நிலம் ஆர்கானிக், உரம் ஆர்கானிக், தேயிலை தொழிற்சாலை ஆர்கானிக்.
அது வந்து இந்த இதுல போய் இந்த அரவை மில் இருக்கு பாருங்களேன், கோதுமையும் போடுவாங்க, மல்லியும் போடுவாங்க, வத்தலும் போடுவாங்க, ஒரே இதுல அடுத்தடுத்து அடுத்தடுத்து. சீனிக்கு மட்டும்தான் தனியா இருக்கும், மாவுக்கு மட்டும் தனியா இருக்கும். இது எல்லாத்துக்கும் பாருங்க, எப்படி சீனிக்கும் மாவுக்கும் தனியோ அதே மாதிரி எஸ்டேட்ல தனி தொழிற்சாலையே வச்சிருந்தாங்க ஆர்கானிக்கு. இப்ப அது வேற எங்கேயுமே அப்படி இல்லையே. உங்களுக்கு அந்த ஆர்கானிக்கான விலை அதிகம், தரம் அதிகம், அந்த சுவைக்காகவே வாங்குவாங்களே, அப்படி இருக்குது. அதனால அது அரசுக்கு நிச்சயமாக அது லாபம். ஆனா அரசு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய அறிக்கை என்னவா இருந்துச்சு என்னன்னு நமக்கு தெரியல. அரசு எடுத்தா அரசுக்கு மட்டும் லாபம் இல்ல, தான் தொழிலாளி சந்தோஷமா இருந்தா தானே. குடி உயரதானே கோன் உயரும், அப்படிதானே இருக்கு. குடி உயரதான் கோன் உயரும். குடி உயரணும்னா எனக்கு வேலை இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு ஒரு வேலை இருந்தா என் குடும்பம் நல்லா இருக்கும், என் குடும்பம் நல்லா இருந்தா வரி கூட கட்டுவோம், வரி கூட இருந்தா அரசுக்கு போகும், என் மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க நிம்மதியா இருக்காங்கன்னா அரசுக்கு வந்து கல்விக்கு செலவழிக்கிறது குறையும், பொருளாதாரத்துக்கு மருத்துவத்துக்கு செலவழிக்க சுகாதாரத்துக்கு செலவழிக்க குறையும். இதெல்லாம் வேணும்னா இப்ப நானே அப்படியே பித்து பேதலிச்சு பேதலிச்சு ஊரு முழுக்க அலைஞ்சா ஏதோ ஒரு வகையில அது அரசுக்கு கூடுதல் தானே இழப்பு உண்டாகும். அது மொத்தமா பாக்குறதுனால இல்ல, தனித்தனியா பாக்குறதுனால குறைவு மாதிரி தெரியுது. அப்படி இல்ல. இப்படி ஒண்ணு ஒண்ணா நாடோடியா அலைய ஆரம்பிச்சோம்னா இதுல இருந்து வேலை கிடைக்கல ஒருத்தன் திருடன் ஆகலாம், இதுல இருந்து ஒரு வழிப்பறி ஆகலாம், இதுல இருந்து ஒரு சமூக விரோதி. ஏன்னா அப்படித்தானே ஆகுதுங்க. ஒரு நிலையான வேலை இருக்கும் போது எனக்கு ஒரு வேலை இருக்கு, ஊதியம் இருக்கு, குடும்பம் இருக்கு. இந்த பெரும்பாலும் பாருங்க இந்த சமூக விரோதிகள் எல்லாம் சரியான வேலை இல்லை, இப்படிதான் ஏதோ ஒரு காரணம், அதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்த முடியாதுன்னா கூட ஏன் அப்படி ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்கும்போது சாதாரணமா பாக்குறோம். அவர்களுக்கு நிலையான வேலை இல்லை, ஒரு 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 குடும்பம் இல்லை, ஒரு சூழல் இல்லை, இதெல்லாம் தானே மாத்துது. அப்படியே ஒவ்வொருத்தரையா ஆக்க முடியாது. அது எல்லாம் திருப்பி திருப்பி அரசுக்கு தானே பெரும் சிக்கலை உண்டு பண்ணும் எல்லா விதத்திலையும். அப்படியே புத்தி பதிலிச்சே வாழ முடியாதுல்ல வாழ்க்கையில. ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி நம்ம ஊட்டி மாதிரி பகுதிக்கு மலை பகுதிக்கு போகும்போது அழகா இருக்கும். அந்த செடி அழகா இருக்குன்னு தூக்கிட்டு வந்து நம்ம மூட்டோட புடுங்கி நம்ம வீட்டுல வச்சோம்னா வளராது, வராது. அதுக்கு ஒரு நிலவியல ஒரு குளிர் அதுக்கு தேவையானதே இருக்கு. எஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா மாஞ்சோலியில விட நாலுமுக்கு, நாங்க பிறந்த உச்சில இருக்கிற நாலுமுக்குல மலை அதிகம். இங்க மாமரம் வளரும், மேல மாமரம் வளராது. இங்க காக்கா வரும், மேல காக்கா வராது. இங்க விளையக்கூடிய நிறைய பொருள் மேல தென்னை மரம் கீழே வரும், மேல தென்னை மரம் வராது. மேல மட்டுமே வளர்றது நிறைய இருக்கு. ஒரே ஒரே மலையடுக்கு தான். அதுல இருந்து ஒரு 40 நிமிடம் தொலைவுல அவ்வளவுதான் இருக்கு, பெரிய தொலைவெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா இதுல விளையாதது நிறைய அங்க அப்படிலாம் கூட இருக்குது. அட்டைன்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினமே பாத்தீங்கன்னா மாஞ்சோலையில கம்மி, மேல அதிகம். எங்க நாலுமுக்கு காக்காச்சில எல்லாம் ஊத்துல அதிகம் கொட்டும் அப்படியே. நிலை அந்த சூழல் அந்த குளிருக்கு தான். நெல்லோ புல்லோ தொடர்ந்து ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிட்டா அந்த மண்ணு வளம் குறைஞ்சிரும். அதனாலதான் ஊடு பயிருங்கிற பேர்ல ஒரே இது போட்டா கூட ஊடு பயிர் ஏன் போடுறோம்னா அந்த முழுமையானதை அனுபவிக்க. அதே மாதிரி சுழற்சி முறையில வேறு 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 நெல்லு போட்டா உளுந்து, உளுந்து போட்டா கரும்பு, கரும்பு போட்டா இப்படி மாத்திக்கிட்டே ஏன் இருக்கும்னா முழு மகசூலை, முழு விவசாயத்தை, முழு இதை பலனை அனுபவிக்கலாம். இப்ப தேயிலை மாதிரி இருக்குதுன்னா இப்ப ரப்பர் இருக்கு, ரப்பர், எலுமிச்சை, தென்னை, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது அது பலம் கொடுக்கறதுக்கே நாள் எடுக்கும். தேயிலையெல்லாம் மூட்டோட புடுங்கிட்டு புடுங்கிட்டு அப்பப்போ தேவைக்கு வைக்க முடியாது. ஒரு செடி இருந்துச்சுன்னா அதை வெட்டி 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 விட்டு எடுக்க முடியும். அது வாழை மாதிரி கொலை தள்ளிச்சுன்னா உடனே வெட்டிட முடியாது. தேயிலை மரமா செடியானா மரம். நிறைய பேர் நினைக்கிற மாதிரி தேயிலை செடி அல்ல, வெட்டி வெட்டி விட்டதுனால அது இன்னைக்கு இதா இருக்கு. நாளைக்கு விட்டுட்டா அப்படின்னு சொன்னா அது அது ஆனா காட்டு மரம் அல்ல, தேயிலை காட்டு மரம் அல்ல, அது ஒரு செடி உருவாக்குனது, அதுல இருந்துதான் அது வருது. அப்படியே விட்டா என்ன ஆகும் அப்படின்னா அது எப்படி பார்த்தாலும் அது ஒரு மரம். அதுல பலன் கொடுக்கணுமா கொடுக்கலையா அப்படிங்கிறதுல பலாமரம் வச்சா இந்த பலன் கொடுக்கும், தேக்கு மரம் வச்சா இந்த பலன் கொடுக்கணும் இல்ல, காட்டுக்குள்ள மரம் தான், அது எந்த மரமா இருந்தா என்ன. விதிவிலக்கு யூக்கலிப்டஸ்ன்னு சொல்லக்கூடிய நாங்க சூட மரம்னு சொல்லுவோம். அந்த யூக்கலிப்டஸ் மரம், கருவேல மரம், இதெல்லாம் வந்து தண்ணியை அதிகமா உறிஞ்சிரும்னு சொல்றாங்க. யூக்கலிப்டஸ்லயே பாத்தீங்கன்னா 4-5 வகை இருக்கு. கருப்பு சூடம், நாங்க சூடன்னு சொல்லுவோம், சூட மரம், வெள்ளை, சிகப்பு, இப்படி எல்லாம் இருக்கும். அந்த மரத்தை வெட்டும் போது என்னன்னா உள்ள இருந்து தண்ணியா வரும். எது மரத்துக்குள்ள இருந்து தண்ணியா வரும், அவ்வளவு உறிஞ்சி நிற்கும்.
அது மாதிரி தேயிலை வந்து அத மாதிரி இயற்கைக்கு கேடு விளைவிக்குதா, தண்ணிய உரியுதா, அந்த பகுதிய வறட்சி ஆக்குதான்னா இல்ல. அப்படி இல்ல. அதனால அதுவும் ஒரு மரம் தான். என்ன தொடர்ந்து ஒரே பயிரை இடுறதுனால அந்த மண்ணு கெட்டு போறது தவிர எனக்கு தெரிந்து தேயிலை தொடர்ந்ததுனால அதுவே ஒரு மரம் தான். நாளைக்கு அது வளர்றதுனால வந்து இல்ல. அது காடாக்கணும்னா காடு தான். ஆனா வனத்துறை அதிகாரிகளோ அல்லது அரசோ இப்ப வரைக்கும் என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் நம்ம பேசுறதெல்லாம் யூகத்துல தான். என்ன செய்ய போறோம்? மக்களை வெளியேத்த போறோமா? அல்லது மக்கள் அங்கேயே வைக்க போறோமா? காடாவே மாத்த போறோமா? அடர்வனமா திரும்ப போறோமா? இப்படி எதுவுமே அறிவிக்காத வரைக்கும் அது என்னன்னே பேசுறதுக்கு இல்ல. அது எல்லாமே இல்லாத ஒண்ண நம்மளா பேசிக்கிற மாதிரிதான். அதனால அரசு முதல்ல அறிவிக்கணும், வனத்துறை அறிவிக்கணும். அதுக்கு பிறகுதான் அதனுடைய அது என்னவா ஆகலாம், அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகம் என்ன, அது சரியா இல்லையா, நமக்கு தெரிஞ்ச அப்ப அந்த ஊருடைய அனுபவம் என்னவா இருந்துச்சுன்னு அப்புறம் தான் அது குறித்து பார்க்க முடியும்.